புகழேந்தி சார் வணக்கம் சார். இந்த செல்வாக்கு இல்லாதவர்களும் சொல்வாக்கு இல்லாதவர்களுக்கும் களத்தில் இடமில்லை அப்படின்னு நம்ம பொங்கலூர் மணிகண்டன் சார் சொல்கிறாரு. உண்மையிலே இந்த சசிகலா டாக்டர் அம்மையாரோட கட்சியாக இருக்கட்டும், மற்றபடி டாக்டர் ராமதாஸோட கட்சியாக இருக்கட்டும், இந்த புதிய தமிழகம் கட்சியோட கிருஷ்ணசாமி கட்சியாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எல்லாமே எந்த விதமான போராட்டங்களும் மக்களுக்காக ஈடுபடவில்லை. தேர்தல் நேரத்தில் இவர்கள் விலகி நிற்பதால் எந்த பாதிப்பும் இருக்காது என்று கூறுகிறார்கள். உண்மையிலே இந்த தேர்தல் நேரத்தில் அந்த அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியில் மற்றொரு அணியாக இருப்பவர்கள், ஏற்கனவே கூட்டணியில் இருந்து வெளியேறியவர்கள், இவர்களால் தேர்தலில் பெரிய பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தை பொங்கலூர் மணிகண்டன் சார் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் புகழேந்தி சார், நீங்கள் பல தேர்தல்களில் பார்த்துருக்கீங்க, பல தலைவர்களோட நெருங்கி பழகிருக்கீங்க, உங்களுக்கு இப்போதைய கள நிலவரம் தெரியும். ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இந்த போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் என்று. ஆனால் இப்போதைய கருத்து கணிப்பு முடிவுகள் அதற்கு மாறுதலாக வந்திருக்கின்றன. இப்போது அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இப்போதைய அந்த இறுதிக்கட்ட பரப்புரை கள நிலவரம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சத்யம் டிவி, உங்க தலைப்பு அனல் பறக்கும் தேர்தல் களம். என்னை பொறுத்தவரை அசிங்கமாக பறக்கும் தேர்தல் களம். அனல் பறக்கல தனிப்பட்ட என்ன பேசுறதுன்னு ஒரு நிதானம் இல்லாம கண்ணா பின்னர் பேசுனா என்ன அர்த்தம் கண்ணன்? முதிர்ச்சி பெற்ற தலைவர், முதல்வராக இருந்தவர், அனுபவம் மிக்கவர், ஆட்சிக்கு வருவார், முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார், அதெல்லாம் கரெக்டு தான். என்ன பேசுறது? கொரோனா டைம்ல நீங்க சேர்ந்து செத்து போயிருக்கணும். என்ன நியாயம்? கொரோனா வந்துச்சு, பாதிக்கப்பட்டாங்க ஏகப்பட்ட பேரு, அதுல நீயும் போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசுறோம். அப்புறம் பால்டாவில் குடிச்சிட்ட ஒரு காலத்துல அந்த பால்டாவில் குடிச்சிட்டு சரியா சாகாம இருக்கு, அன்னைக்கே செத்து போயிருந்தா சரியா போயிருக்குன்னு பேசுறோம். இது அனல் பறக்கும் பிரச்சாரமா? இதுதான் இந்த பில்சி லாங்குவேஜ், இது மாதிரி பேசுன்னு சொல்லி கொடுத்தாங்களா? என்னங்க அநியாயமா? அங்க ஒருத்தர் நான் கனவு கண்டுட்டேன், நயன்தாரா வேணும்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு. அப்புறம் இன்னொருத்தர் பாவாடையை பத்தி பேசினாரு. இப்படி ஒரு கட்சியில் அதிகமா பேசிக்கிட்டு இது தேர்தல் பரப்புரையா? இப்படிப்பட்ட பரப்புரையை நீங்க இதுக்கு முதல்ல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரெண்டாவது, அடுத்து நீங்க சசிகலா ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க கட்சி பேரு, அந்த கட்சி பேர் வாயிலையும் போடாது பாவம். அதனால அது கஷ்டப்பட்டு சொன்ன கண்ணனுக்கு எனது பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அதனால நீங்க சொன்னதுக்காகவே ட்ரைனிங் எடுத்துருக்கிறோம். நீங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் வந்தார், ரெண்டு பேரும் இணைந்து புதிய அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. அவங்களையே புரட்சி அதிமுக உங்களுக்கு ஆதரவா இல்லையா? இல்ல புரட்சி அதிமுக ஆதரவா இல்லையா? இல்ல, நம்ம ஏன் சார் அங்க போறோம்? அதுல மணிகண்டன் ஒத்து போக வேண்டியது அவர் வழி இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனி, இப்பதான் இதுவரைக்கும் கிளப்பாத பிரச்சனை கிளம்ப போறேன் நான். என்னன்னு கேட்டா, கூட இந்த கொரோனா நரசிம்மன் என்ன ஆனாரு? இத்தனை காலமா பேருக்காவது 4 பேர் கூட இருந்தாங்கல்ல. முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் என்ன ஆனாரு? விழுப்புரத்துல ஒரு சகோதரர் கபீர் பேர் நல்லது அவர் என்ன ஆனாரு? போய் கண்டு பணத்தை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொட்டி எல்லா நிகழ்ச்சியும் நடத்தி காமிச்சார். அவர் என்ன ஆனாரு? ஏன் இவர்கள் எல்லாம் சசிகலாவோடு போகவில்லை? என்ன சார் துரோகம் தொடர்கிறது சார்? என்ன அவர்களெல்லாம் விட்டுட்டு செலவுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி விட்டுட்டு அப்புறம் இவங்க வெளியில போனாங்கன்னா, பாண்டிச்சேரி கேண்டிடேட்ல கூட அங்க போடுறேன், இங்க போடுறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு. அது என்ன சார் கம்மியா இருக்கு இவங்களுக்கு எல்லாம் நாட்டில்? சொல்லுங்க பார்ப்போம். பணம் கம்மியா இருக்கு. அம்மா பேரை சொல்லி எவ்வளவு சம்பாதிக்கும்போது சம்பாதிக்காச்சு, சொத்துக்கள் இருக்கு, நாட்டுக்கே தெரியும். நல்லவங்க 4 பேர் கூட இருக்காங்கன்னா செலவு பண்ணி கொண்டு போக முடியாதுன்னா அவங்க நாமினேஷனே போடல கண்ணன். நாலு பேர் முடியாதுட்டாங்க. வேண்டாங்க, உங்களோட சாகிறது வேணாம், நாமினேஷனே போடுறது இல்ல, இப்பவும் பரவாயில்ல, உன்னை நம்பி வந்தோம், ஏமாத்துக்கடி அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கு. எதையுமே தைரியமா சொல்றதால தைரியமா பேசிட்டு இருக்கிறாங்க. மாத்தி பேச விரும்புறேன். அவங்க ஏதோ ஒரு கட்சியே யார்கிட்டயும் கடன் வாங்கிக்கிறது, அதை வாங்கிட்டு இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, இன்னொருத்தர் ஒத்துக்கிறாரு. இந்த கொடி எங்க அங்கீகாரம் ஆச்சு தெரியாது, ஏதோ போட்டோம். ஆனா இது என்னதான் நீங்க சொன்னா இருக்கும், இந்த பிரிஞ்சு இருக்க தாக்கம் தான் மெயினா பழனிசாமிக்கு பெரிய இடையூறா தான் இருக்கும், மைனஸ் பாயிண்டா இருக்கும். புகழேந்தி நீங்க சொன்ன மாதிரி புரட்சி அதிமுக, அவங்க சசிகலா ஒரு கட்சி, அப்படி அது மாதிரி பிரிஞ்சு இருக்க அத்தனை பேரும் ஒண்ணு பன்னீர்செல்வம் போயிட்டாரு, இவங்க போயிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. ஆக இது தாக்கம் தானே. இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயமா எப்படி எடுத்துக்க முடியும் கேட்ட? இவங்க எல்லாம் போயிட்டாங்க, ரொம்ப நல்லதுங்க, அதனால பழனிசாமி ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அது கட்சியிலிருந்து வெளியேறுகின்ற சூழ்நிலை. அந்த கட்சியிலிருந்து தொடர்ந்து தலைவர்கள் வெளியேறுகிறார்கள். எதிர்கட்சியாக இதுவரை பாவித்த அந்த திமுகவிற்கு தொடர்ந்து செல்கிறார்கள், ஆதரவு தருகிறார்கள்.
இப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்கும் பொழுது நீங்க எங்க ரேஸ்ல இருக்கீங்க முதல்ல சொல்லுங்க. நான் அதுதான் சொன்ன ரொம்ப பேருக்கு போகும். அங்க அஇஅதிமுக ரேஸ்ல இல்ல சார். இருந்தாதான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். முதல்ல ரேஸ்லயே இல்ல. அதனால வெளியில போனவங்களால இன்னும் போக போக அதனால பெரிய பாதகங்கள் தான் ஏற்படும். ஆகவே நான் முதல்ல சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது சார்.